வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி PM ரஹாட் திட்டத்தை தொடங்க ஒப்புதல் அளித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு 1,50,000 ரூபாய் வரையில் பணமில்லா சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு ஏற்படும் இழப்பீடு மோட்டார் வாகன விபத்து நிதி மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துக்கு பிறகு உடனடி மருத்துவ உதவி இல்லாததால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படாமல் பாதுகாக்கவே இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சாலை விபத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் 1 மணி நேரத்திற்குள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் 50% உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மீனவர்களின் தயாரிப்புகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்லவும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், நலிவடைந்துள்ள பழைய ஜவுளி ஆலைகளுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியால் மலேசியாவில் தமிழ் மொழிக்கு சிறுபான்மை மொழி அந்தஸ்து கிடைத்துள்ளதாகவும் அங்குள்ள தமிழ் மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் ஊக்கத்தொகை வழங்கவும் திருவள்ளுவருக்கான தனி இருக்கை அமைக்கவும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரியை இந்தியாவின் முன்மாதிரி வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் அவர் உறுதி அளித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2026ஆம் ஆண்டுக்கான முனிச் பாதுகாப்பு வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பன்முகத்தன்மைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய சுறுசுறுப்பான மற்றும் துடிப்பான வெளியுறவு கொள்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இம்மாநாட்டின் போது G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது துறைமுக பாதுகாப்பை மேம்படுத்துவது, நீர்மூழ்கி கப்பல் கேபிள் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பேரோட், ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு தோஷி மிட்சு உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். செயற்கை நுண்ணறிவு 5வது தொழில் புரட்சிக்கு சக்தி அளிக்கும் என்றும் சமூக தாக்கம் மற்றும் நிர்வாகத்தை மையமாக கொண்டிருக்கும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆண்டு உலகின் மிகப்பெரிய AI உச்சி மாநாடு ஒன்றை இந்தியா நடத்தும் என்றும் இது அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னேறி வருவதை குறிக்கிறது என்றும் கூறினார். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என்று கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், AI புரட்சிக்கு தொழில்துறையினர், மாணவர்கள் மற்றும் சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முன்னேறி வருவதாகவும் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதன்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 9,44,421 எனவும் இதில் 4,43,595 பேர் ஆண் வாக்காளர்கள், 5,477 பேர் பெண் வாக்காளர்கள் மற்றும் 139 பேர் 3ஆம் பாலினத்தவர் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சர்வதேச பாரா நீச்சல் வீரர் சுதேந்திர சிங் லோக்கியா நியூசிலாந்தில் உள்ள கூக் சலசந்தியை வெற்றிகரமாக கடந்ததன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்திய ஆசியாவின் முதல் பாரா நீச்சல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.